அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை. என்னுடைய பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வச்சுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா புதுசாக ரைஸ் மில் ஸ்டார்ட் பண்ணி எண்ணெய் தயாரித்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோழி பண்ணையை பற்றி வீடியோ போடுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த கோழி பண்ணையை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இளம் குஞ்சுகள்லேருந்து போகிறோம். நம்ம இளம் குஞ்சுகள் பார்த்தோன்னா நம்ம இப்போ வந்து மழை காலம் தான், ஆனால் ஓரளவுக்கு இருந்தாலும் தாய் கோழிகிட்டேருந்து இறக்கின குஞ்சுகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு தாய் கோழிகிட்ட பார்த்தோன்னா ஒரு 10 குஞ்சு, 5 குஞ்சு, ஒரு 8 குஞ்சு, இந்த மாதிரி ஒரு 4-5 கோழியில் குஞ்சு நிற்கிது. இல்லை அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட அதிகப்படியான கோழிகள் குஞ்சுகள் எண்ணிக்கை அதிகப்படியாக இருந்ததுனாக்கா குஞ்சுகள் அதிகப்படியான குஞ்சுகள் அதிக எண்ணிக்கையில் இருந்ததுன்னா ப்ரூடிங் இந்த கூனில் இந்த கூனில் தான் நம்ம ப்ரூடிங் போடுவோம். இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த இதில் ப்ரூடிங் போகிறதால நம்ம வந்து ஒரு 10, 15 to 20 நாள் வரைக்கும் இந்த ப்ரூடிங் செட்டப்பில் நம்ம கோழி குஞ்சு இருந்தாவே மழை நாளில் ரொம்ப ஆரோக்கியமாக வளருங்க. வெயில் நாளில் பிரச்சனை இல்லைங்க. வெயில் நாளில் எப்படியும் ஈஸியாக வந்துடுது. வெயில் நாளில் பிரச்சனை இல்லைங்க. ப்ரூடிங் கண்டிப்பாக தேவைப்படலை. மழை காலத்துக்கு கண்டிப்பாக ப்ரூடிங் தேவைப்பட்டு கோழி குஞ்சுகளுக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம இப்போ கோழி குஞ்சு குறைவாக இருக்குது, கோழியும் தாய் கோழியும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதால ஒவ்வொரு பாருங்கள் அந்த கோழிலாம் மிஞ்சி போனால் 11 குஞ்சு தான் அந்த கோழிகிட்டே நிற்கிது. ஸோ அதனால் போதுங்கிறதுனால இந்த தாய் கோழிகிட்டே நிற்கிட்டுமே சொல்லி விட்டுருக்குறேன். இதே கோழி குஞ்சுகள் அதிக எண்ணிக்கையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ப்ரூடிங் செட்டப் தான் போடுவோம். நம்ம பண்ணையில் வந்து கோழிகள் அதிக எண்ணிக்கையில் தற்காலிகம் இல்லை. ஒரு மிஞ்சி போனால் ஒன்று தாய் கோழி இருக்கிறதே சிரமமாக தான் இருக்குது. அதில் நம்ம அந்த செட்டப் நம்ம போகலை. ஆனால் இருந்தாலும் தேவைப்பட ஃபியூச்சரில் ஏற்கனவே போயிட்டு தான் இருந்தோம். அப்போ இங்கே ஒரு ப்ரூடிங் செட்டப் வச்சு ஏற்கனவே போயிட்டு இருந்தோம். காரணம் பார்த்தோன்னா அப்போலாம் நம்மகிட்ட கோழிகள் எண்ணிக்கை நிறைய இருந்தது. அதனால் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த 2 கோழி கூண்டில் தான் நம்ம ப்ரூடிங் செட்டப்பை எப்பவும் பயன்படுத்துவோம். அதில் நம்ம அப்படி பயன்படுத்தினா நம்ம கோழியை நம்ம முடிஞ்ச வரையும் காப்பாற்றிடுவோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோழிகள் பெரும்பாலானவை பார்த்தோன்னா தூய சிறுவிடை இனத்தை சேர்ந்த கோழி இனங்கள் தாங்க. நம்ம ஒரே ஒரு நண்பர் ஒரு சண்டை கோழி கொடுத்துருந்தாரு. அது வந்து நம்ம குஞ்சுகளும் நல்லா காப்பாற்ற சொல்லி வச்சுருந்தேன். கொஞ்சம் கிராஸாக இடவிட்டாயிடுங்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. அதெல்லாம் அதெல்லாம் போய் பிரித்து எடுத்தலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தா நம்ம கிரிராஜான்னு சொல்லக்கூடிய போந்தா கோழி, அது ஒரு 4 கோழி வாங்கியிருந்தாங்க. 10 கோழி வரைக்கும் வாங்கியிருந்தேன். எல்லாம் செத்து போச்சு, சேவலத்துலாம் அடிச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து இந்த 2 கோழி தான் நிற்கிது. இந்த 2 கோழி எதனால் பார்த்தோன்னா நம்ம பண்ணையில் நாட்டுக்கோழி முட்டை நம்ம எப்பவும் பண்ணையில் தேவை அதிகமாக இருக்குதுங்கிறதுல நம்ம பண்ணைக்கு ரெகுலராக நம்ம கஸ்டமர் வருவாங்க. ஆனால் நாட்டுக்கோழி முட்டை வேணும்னு அவங்கள திருப்திப்படுத்தி அனுப்ப முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 3 நான் வாங்கின நிறையா வாங்கினோம். நிற்கிறது 3 தான் நிற்கிது. 3 தான் கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து 20 முட்டை விடும். திடீர்னு பார்த்தா 2 முட்டை விடாது. அப்புறம் முட்டை இந்த மாதிரி ரெகுலராக முட்டை வந்து இந்த கோழி வச்சுருக்கிறோம். இந்த முட்டையை நம்ம மேக்ஸிமம் அடைய வைக்கிறது இல்லைங்க. இந்த கோழி சும்மா வைத்தியத்துக்காகவோ அல்லது யாரும் நாட்டுக்கோழி முட்டை கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதே நம்ம வச்சுருக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க கோழிகள்லாம் இப்போதைக்கு ஓரளவுக்கு பெருகி இருக்குது. இது முடிச்சுட்டு அடுத்து தீவன பராமரிப்பு பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு நம்ம கை தீவனம் 90% கொடுக்கறது வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையை சுற்றி பார்த்தோன்னா நம்ம இயற்கையாகவே கோழிகளுக்கு மேய்ச்சலும் நிறையா உருவாக்கி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு பார்த்தோன்னா இந்த சவுக்கு தோட்டமாக இருக்கட்டும், அல்லது நம்ம ஏற்கனவே கோழிக்காக உருவாக்கப்பட்ட கொய்யா தோட்டமாக இருக்கட்டும், அல்லது மாடுகளுக்காக உருவாக்கிய தீவன தோட்டமாக இருக்கட்டும். இந்த தீவன தோட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போயிடுச்சுன்னா கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்க இயற்கையாகவே புழு பூச்சிகள் உற்பத்தி ஆகிடும். அப்போ புழு பூச்சி இயற்கையாக உற்பத்தி ஆகாமல் 2 நாளைக்கு தீவனம் தேவைப்படாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாட்டோட குப்பை இல்லை, அதுக்கு போட வைக்கோல் இலைத்தலைகள்லாம் போடுறோம். அதை வந்து இந்த இடத்துல 2-3 நாளைக்கு கொட்டி வச்சுருப்போம். அது ஒரு வாரம் கொட்டி வச்சிருந்தாலும் பார்த்தோன்னா இதில் வந்து செல்லு அரிச்சு நிறையா செல்லு உற்பத்தி ஆகிடும். இதில் செல்லு உற்பத்தியால் பார்த்தோன்னா இந்த கோழிகள் சீச்சு இதில் சாப்பிட்டு இது கோழிகள் தேவையான தீவனத்தை அப்படி முழுசாக எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கோழி பண்ணை வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதை அனுபவிச்சிருப்பீங்க. இதை நான் சொல்கிறேன் 100க்கு 100 உண்மை தாங்க. அப்படிங்கிறப்ப அந்த கோழிகளுக்கு தீவன பஞ்சமே வராதுங்க. இப்படி இயற்கை முறையில் இருக்கும்போது ஏதேனும் ஒரு சில நேரங்களில் தான் நம்ம வந்து கோழிகளுக்கு தீவனம் கொடுக்குறோம். அடுத்து நோய் மேலாண்மைன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா என்னுடைய பண்ணையில் நான் பல வருஷமாக என்னோடய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னுடைய பண்ணையில் நான் வந்து கோழிகளுக்குன்னு தனியாக நோய் மேலாண்மைக்கு தனியாக ஒரு ரிஸ்க் எடுத்து எந்த இதுவும் பார்க்குறதே இல்லைங்க. ஏன்னா நம்ம உபரி வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதுக்காக போயிட்டு தனியாக கோழிகள் நோய் மேலாண்மைன்னு ஒரு இந்த நோய் வந்தால் இந்த மருந்தை கொடுக்கணும், அந்த நோய் வந்தால் இந்த மருந்தை கொடுக்கணும் இல்லைங்க. நம்ம இயற்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு வெங்காயமாக இருக்கட்டும், அல்லது கிளநல்லி அல்லது கத்தாழை இதெல்லாம் உடச்சி தீவனத்தை கலந்து ஒரு சில நேரம் கொடுப்போம்.
இல்லைன்னா மேக்ஸிமம் கொடுக்கறதில்ல, ஒரு சில நேரம் கொடுப்போம், மற்ற நேரம் கொடுக்கறதில்ல. நம்ம ஏற்கனவே ஒரு 2 வருஷம் பார்த்தோன்னா ஒரே நாளில் கிட்ட 100க்கும் மேற்பட்ட கோழிகள்லாம் இறந்துச்சுங்க அம்மையால். நம்ம அப்போ கூட பெருசாக ரிஸ்க் எடுத்து நம்ம கோழிகளுக்குன்னு பெரிய மருத்துவ செலவு எதுவும் பண்ணுறதில்லைங்க. அதில் கோழிகளுக்கு மருத்துவ செலவு நம்ம மேக்ஸிமம் எதுவும் கொடுக்கறதில்ல. நம்ம இயற்கையாக நம்ம அங்கே மேய்ஞ்சிக்கிறது இல்லாமல் இயற்கை தீவனங்கள் அதிகமாக கிடைச்சாலே கோழிகளுக்கு நோய் வர்றது கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. ஸோ அப்படிங்கிறப்ப தீவன பஞ்சம் நம்ம இருக்கக்கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும். அது இயற்கையாக அந்த புழு பூச்சிக்கெல்லாம் சாப்பிடும்போது அது கண்டிப்பாக நோய் வச்சு தானாக கிடச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மில்லு நம்ம கடலில் அடைப்போம். விதைக்கல்ல அடிக்கிறது, திரும்ப எண்ணெய் ஆடுறதுக்கு கல்லெல்லாம் நம்ம உடச்சி இங்கேயே உடச்சி மில்லிலே உடச்சி திரும்ப இங்கே எண்ணெய் ஆட்டுவோம். அங்கே உடைக்கும்போது பார்த்தோன்னா அந்த கடல தொழும்பு விழுவுங்க. அந்த கடல தொழும்பு பார்த்தோன்னா 1-2 ஒரு சின்ன பிஞ்செல்லாம் விழுவும், பயிர் விழுவும். அந்த பயிரெலாம் பார்த்தோன்னா அந்த கோழிகள் சீச்சி பாருங்கள். அது உள்ளே கொடுக்கக்கூடிய சின்ன பருக்கையாக இருந்தாலும் எடுத்து சாப்பிட்றோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தீவனங்கள் அப்படி ஓரளவுக்கு கோழிகளுக்கு தீவனம் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகுதுன்னே சொல்லலாம். இப்போ அந்த வகையில் தீவனம் ஓரளவுக்கு கிடச்சிக்கல கோழிகளுக்கு. ஸோ இப்படி கோழிகளுக்கு இயற்கையாக தீவனம் கிடைக்கலாம். கோழிகளுக்கு இயற்கையாக வாழ்ந்தாதாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பண்ணையில் ஒரு 10 தாய் கோழிகள்னா கண்டிப்பாக ஒரு சேவல் வச்சுருங்க. பண்ணையில் அதிகப்படியான தாய் கோழிகள் வச்சுருந்து சேவல் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஒரு 10 கோழி இருக்கிற இடத்துல பார்த்தோன்னா ஒரு 5-6 சேவல் இருந்துச்சுன்னா கோழிகள்லாம் கொத்தியே கொண்டுருங்க. கொத்தியே கொண்டுனா மேட்டிங் இப்போ வருது வேகாது தன்னுடைய இனச்சேர்க்கையாக சுற்றி வரும். ஒன்று மாற்றி மாறி துரத்தி கோழிகள் அப்படி துரத்தும் போது பார்த்தோன்னா கோழிகள் பார்த்தோன்னா நிறைய இறக்க நேரிடும். அது மாதிரி போன பேட்சில் பார்த்தோன்னா இது போல் என்னுடைய 4 கோழி இறந்துருச்சுங்க. சேவல் போன பேட்சில் நிறையா இருந்துச்சு. அந்த சேவலை உடனே விற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் லேட்டாக தான் விற்றேன். அந்த உடனே விற்றுருந்தால் தெரிஞ்சு இருக்காது. லேட்டாக விற்றதால் பார்த்தோன்னா 4 கோழி கண்ணு தெரியாமல் போய் தீவனமே எடுக்காமல் இறந்தே போயிடுச்சுங்க. கோழிகளுக்கு பார்த்தோன்னா குஞ்சுகள் பராமரிக்கிறதுல பார்த்தோன்னா மழை காலங்களில் ஒரு மாதிரியும் வெயில் காலங்களில் ஒரு மாதிரியும் கண்டிப்பாக பராமரிக்கணுங்க. வெயில் காலங்களில் எடுத்துக்கிட்டால் அது இயற்கையாகவே தானாகவே ஒரு பிரச்சனை பெருசாக வராது. மழை காலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரூடிங் செட்டப்பில் சொன்ன மாதிரி ப்ரூடிங் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கோழிகளை காப்பாற்ற முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், தாய் கோழியெல்லாம் பார்த்தோன்னா இப்போ என்ன ஆழக்கணவெல்லாம் ஏஞ்சிக்கிச்சு. அது குஞ்சுகளுக்கு ஹீட் வேணுங்கிறதுனால அது பாட்டுக்கு அதனுடைய ரெக்கையில் பார்த்தோன்னா அணைச்சி ரெக்கைக்குள்ளே உள்ளுக்குள்ளே வச்சு ஹீட் படுத்து குஞ்சுகளை. அப்படி ஹீட் படுத்தி வச்சா தான் கோழிகளுக்கு பார்த்தோன்னா குஞ்சுகள் இறக்காமல் வருங்க. ஏன்னா இளங்குஞ்சுகளுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சூடு தேவை. அது பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் அது பாடு வளர்க்கும்போது தாய் கோழிகள் பார்த்தோன்னா இந்த டைமில் 5-10 குஞ்சு அதிகமாக இருக்கணும். அதுக்குள்ளே இருந்ததுன்னா சிறப்பாக காப்பாற்றிடும். குஞ்சுகளுக்கு கண்டிப்பாக தீவனம் கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா இளங்குஞ்சுகள் தீவனம் எடுக்க தெரியாது. அதனால் தீவனம் இல்லைன்னா கண்டிப்பாக குஞ்சுகள் இறக்க நேரணும். இளங்குஞ்சுகளுக்கு கண்டிப்பாக கை தீவனம் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக கொடுங்க. இந்த கோழிகளை முட்டைகிறதுக்காக நம்ம தக்காளி கூட வரிசையாக கட்டி தொங்க விட்ருக்கோம். இது சொல்ல மறந்துட்டேன். அதுக்காக திரும்ப காமிச்சிருப்போம், நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த நம்ம கொட்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருந்த கொட்டா தான் கீத்தால் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பேனல் ஷீட்டில் நம்ம கொட்டா போட்டிருந்தோம். பேனல் ஷீட் எங்கே பார்த்தோன்னா ஓம் சக்தி பேனல் ஷீட்ன்ற கம்பெனியில் வாங்கி போட்டிருக்கோம். ஓம் சக்தி பேனல் ஷீட் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க. நான் உங்களோட நம்பர் தரேன். நீங்களும் கண்டிப்பாக வாங்கி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாவே இருக்குது ஓம் சக்தி பேனல் ஷீட்டு. கண்டிப்பாக நீங்களே வாங்கி பயன்படுத்துங்க. என்னோடய கோழி பண்ணையில் என்னென்ன இருக்குங்கிறத நேர்கள் தெளிவாக காமிச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பண்ணையில் சிறுவிட கோழி வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கினி கோழி எனக்கு ஒரு அவசியம் மட்டும் தோணுது. ஏன்னாலும் பார்த்தீங்கன்னா கினி கோழி துரத்தி மற்ற கோழிகள் தீவனம் நீங்க கூடாது. ஏதோ துரத்தி ஏதோ ஒரு வழியாக்கிக்கிட்டே இருக்குது. அப்படி வச்சுருந்தீங்கன்னாக்கா ஒரு 3 பெட்டை கோழி கிண்ணி கோழியும் ஒரு ஆண் கோழி வச்சிங்கன்னா பண்ணை நல்லா சிறப்பாக இருக்கும். நிற்கிறது ஒன்றே தான் இருக்குது. அது பெரிய அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ என்னோடய பண்ணையில் முடிஞ்ச வரையும் தெளிவாக காமிச்சிருக்கேன். மேலும் எது கோழி பண்ணை தகவல் கேட்டால் கண்டிப்பாக வீடியோ கமெண்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக அதை பற்றி நான் அடுத்த வீடியோ பதில் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.